பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மறந்தே போகல, உங்களை மறந்தே போகல, உங்களை மறந்து போகவும் மாட்டார், உங்களை மறந்து போக மாட்டார். என்ன மறந்துட்டீங்களோ ஆண்டவரே என்று கேட்கிற ஒவ்வொரு இருதயத்துக்கும் இந்த கால வெல்ல சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லு. பிரியமானவர்களே, சங்கீதம் 18:6 தாவீது விதமாய் சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன தேவனை நோக்கி அபயம் விட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேகருடைய சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். இங்க நீங்க நின்று கொண்டிருக்கிற யாவருடைய சத்தத்தையும் தேவன் கேட்கிறார். இதை கேட்கிறவங்க யாவருடைய சத்தத்தையும் தேவன் கேட்டிருக்கிறார். கேட்டிருக்கிறபடினால் தான் பிரியமானவர்களே, அவர் காருண்யத்தினால் உங்களை பெரியவனாகவும் பெரியவளாகவும் நிறுத்தி வைத்திருக்கிறார். நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம், அவர் எத்தனை மகிமையான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லி. அதை செய்தவர் இனியும் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்கும் பொழுதே இதோ இதுவரை அவர் நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்த தெய்வம் இனியும் உங்களை அவ்விதமாய் நடத்தி செல்ல வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேளுங்க. இந்த கால வேளை உங்க அப்பாவோட சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்க, என்ன வேண்டும் என்று நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு காலமும் இல்லை என்று சொல்லுகிறதுக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. பிரியமானவர்களே, அவருடைய கரங்கள் குறுகியே போகல. அவர்கிட்ட கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களை எந்நேரமும் நினைத்தருள தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த வெள்ள ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார், உங்கள் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அந்த சாரேபாத் விதவை அந்த சூழ்நிலை, அவளோட வெறுமை, வறட்சி, பஞ்சம் எல்லாம் இருந்தது. ஆனா அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த தேவன் அவளோட சத்தத்தை மாத்திரம் கேட்டார். அந்த விறகி கொண்டு இருக்கிற வெளியிலே அவள் யோசித்திருப்பாள், இதுதான் கடைசி விறகு நம்ம பொறுக்கிறது, இதுதான் கடைசி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் என் பிள்ளையும் மறைத்து போகிறோம் என்று சொல்லி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ பேசி கொண்டிருந்ததை, அவன் நினைவுகளின் சத்தத்தை தேவன் கேட்டார். தேவன் கேட்டார். தேவன் கேட்டார். கர்த்தர் அழகாய் அவளை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களோட சத்தத்தையும் தேவன் கேட்கிறார். நீங்க இருதயத்துல பேசும் பொழுதே அவர் அறிந்திருக்கிறார். பஞ்ச காலம்தான், வறட்சி தான், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் அவளை சந்தித்தார். அவளை மாத்திரம் சந்தித்தார். இந்த 3 வருட காலங்கள் குறைவுபடாதபடி அவளை போஷித்து தன் குடும்பத்தையும் போஷித்து நடத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், எதற்காக சத்தமிட்டு கொண்டிருக்கிறீங்க? அவர் சமூகத்துல எதற்காக சத்தமிட்டு கொண்டிருக்கிறீங்க? என்ன தேவை என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க? உன் சத்தத்தையும் தேவன் கேட்கிறவரா இருக்கிறார். உன் சத்தத்தையும் அவர் கேட்டு இருக்கிறார். இதுவரை உன்னை நேர்த்தியாய் நடத்தி வருகிறார், அழகாய் நடத்தி வருகிறார், உன் தேவைகளை சந்தித்து வருகிறார். நீ கீழே விழாதபடி காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது எதை நீ அவர்கிட்ட ஒரு பெட்டிஷனாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறாய், கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். மகளே, மகனே, இந்த கால வேளையில உன் சத்தத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்டவர் சும்மா இருந்தாரா? பதில் கொடுத்தார், பதில் கொடுத்தார், பதில் கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலையில உனக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலையில உனக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பதிலை நீ விசுவாசம் பெற்றுக்கொள், விசுவாசம் பெற்றுக்கொள். உன் கண்களும் அதிசயத்தை காணும், உன் கண்களும் அதிசயத்தை காணும். உன் கண்கள் அதிசயத்தை காண போகிறது. விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் கண்கள் அதிசயத்தை காண போகிறது ஆண்டவரே. என் சூழ்நிலை வெறுமையா இருக்கலாம், என் சூழ்நிலை வனாந்தரமா இருக்கலாம். எந்த வனாந்தரமும் வெறுமையும் அவருக்கு லேசான காரியம். வனாந்தரத்துல தான் போஷித்தார்,
வனாந்தரத்துல தான் உடுத்துவித்தார், வனாந்தரத்துல தான் தேவைகளை சந்தித்தார், வனாந்தரத்துல தான் சகல அற்புதங்களையும் அவர் செய்தார். உன் வனாந்தரத்துல சகல அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இதுவரை குனிர்ந்திருந்த உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தினவர் இனி விட்டு விடுவாரோ? இனி விட்டு விடுவாரோ? இல்லை மகளே, இல்லை, அவர் விட்டுவிட மாட்டார். நன்றி செலுத்தி உன் மேல நினைவா இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம், நன்றியோடு கூட அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எஸ். குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, உமது காருண்யத்தினால் என்னை குனிந்து தூக்கினீரே ஆண்டவர் என்று சொல்லி பாடுவோம். எஸ் லார்ட். ஜீசஸ், ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், yes Lord, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. எஸ் லார்ட். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர்,
தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே பாடுங்க ஆறுதல் நீதானையா ஆண்டவரே தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன் அமவா சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன் புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் கைகளை உயர்த்தி உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் எஸ் லார்ட் புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் Let's sing hallelujah ஆமாண்டவரே உம்மை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையில உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் இதன் ஆழத்திலிருந்து உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் just praise him புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் glory Lord உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் நன்றாய் கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் உம்மை புகழ்ந்து பாடி உம்மை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே என்னோட சூழ்நிலை என்னவா இருக்கட்டும் it may be up it may be down hallelujah உன் உயர்வானாலும் சரி உன் தாழ்வானாலும் சரி நீ எந்த சூழ்நிலை கடினமான சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் சரி இந்த வேளை சொல்லு hallelujah என்னோட எல்லா சூழ்நிலையும் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே hallelujah உன் கொம்பை உயர பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே உன் கொம்பை உயர பண்ண கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே ஹalleluya நீ அவரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க இதோ உனக்காக கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உனக்காக கிரியை செய்ய அவர் பெரியவராக இருக்கிறார் hallelujah yes it may be hard for you hallelujah உனக்கு அது கடினமாய் காணப்படலாம் ஆனா அவருக்கு லேசான காரியம் hallelujah அவருக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே yes lord hallelujah ஓ புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் யார் சொல்ல முடியுங்க புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் ஒரு பலசே
பாடிடுவேன் இயேசுவே, புகழ்ந்து பாடிடுவேன். Thank you Jesus, hallelujah. நன்றி நன்றி நன்றி, கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.